நம்முடைய இழப்பையும் கிறிஸ்துவனுடைய சிலுவையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நாம இழந்ததெல்லாம் அவருக்கு முன்னால கால் தூசி கூட வராது. கடவுளுக்காக நான் IAS ஆபீசர் பணியை விட்டுட்டேன். கடவுளுக்காக என்னுடைய சந்தோஷத்தை விட்டு இழந்துட்டேன். கர்த்தருக்காக இந்த உலகத்தின் வேலை வேணான்னு உதறி தள்ளிட்டேன். சுவிசேஷம்ன்றது நீங்க எதை இழந்தீங்க, எதை கொடுத்தீங்க, எதை விட்டீங்க என்பதை பற்றியது கிடையாது. சுவிசேஷம் என் கண்ணீரினாலே உங்களுக்கு எந்த மீட்பும் எந்த விமோசனமும் ஏற்பட போவது. ஆகவேதான் நான் என் கண்ணீரை ஹைலைட் பண்றது கிடையாது. எது சுவிசேஷம் நீங்க பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய நேரங்களில் நீங்க கூட கவனிச்சிருப்பீங்க, நான் சுவிசேஷத்துக்காக அழைக்கப்பட்டேன், நான் சுவிசேஷத்தை சொல்ல போறேன், சுவிசேஷத்தை சொல்ல போறேன்னு சொல்றாங்க. சுவிசேஷத்தை சொல்ல போறேன்னு சொல்றவங்க ஏதோ சுவிசேஷமா சொல்றாங்க. ஏன்னா ஜஸ்ட் கேட்கறதெல்லாம் சுவிசேஷம் கிடையாது, சொல்றதெல்லாம் சுவிசேஷமும் கிடையாது. இது சுவிசேஷம் about God and about cross. கிறிஸ்துவை பற்றியது, கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியது. கிறிஸ்துவை பற்றி ஒருத்தருக்கு சொல்றாங்களா, கிறிஸ்துவை பற்றின விவரங்களை உங்களுக்கு போதிக்கிறாங்களா, அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். சிலுவை பற்றி போதிக்கிறாங்களா, சிலுவை பற்றின விவரங்களை உங்களுக்கு அறிவிக்கிறார்களா, அதுதான் சுவிசேஷம். குட், நல்லது. அதை கேளுங்க, அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, அது உங்களை வெற்றிகரமான வாழ்வுக்கு நேரம் உங்களை வழி நடத்தும். ஏன்னா என்னுடைய நாட்கள்ல நான் கவனிச்சது, இதுக்கு எனக்கு முன்னால பண்ணினவருடைய பிரசங்கத்தை நான் கவனிக்கிறேன், இந்த நாட்கள்ல பிரசங்கத்தையும் நான் கவனிக்கிறேன். இன்னைக்கு சுவிசேஷம் என்ற பெயர்ல ஏதோ அவங்க சுவிசேஷம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க லைஃப்ல நடந்த அற்புதங்களையும், அவங்க லைஃப்ல நடந்த அதிசயங்களையும், அவங்க லைஃப்ல நடந்த காரியங்களை மக்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய நேரங்கள்ல அவருடைய போதனைகள் நல்லா இருக்குது, அவருடைய சொல்றது அந்த அவர் லைஃப்ல கடவுள் இவ்வளவு அற்புதம் பண்ணாரு, அற்புதங்கள் அதிசயங்களை பண்ணினாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ப்ரீச் பண்ணாங்க. பட் அது சுவிசேஷம் நினைக்கிறாங்க, பட் அது சுவிசேஷம் கிடையாது. இன்னும் சில நேரங்களில் எதை சுவிசேஷமா சொல்றாங்கன்னு சொன்னா, சிலர் சொல்றாரு 1999 வருஷத்துல நான் IAS ஆபீசராக பொறுப்பேற்று கொண்டிருக்கும் பொழுது என்னோட அறைக்குள்ள ஒரு தேவ பிரசன்னத்தை நான் பார்த்தேன். அந்த பிரசன்னத்தில், மகனே இந்த IAS ஆபீசர் பணி செய்ய போறியா அல்லது என்னுடைய சுவிசேஷ பணியை செய்ய போறியா அப்படின்னு அந்த ஒளி என்னோடு பேசினது. அன்று முதல் இந்த IAS ஆபீசர் பணியை நான் தூக்கி எறிந்து விட்டுட்டு இந்த சிலுவை பற்றி, இந்த சுவிசேஷத்தை சொல்ல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த IAS ஆபீசர் தன் வாழ்நாள் முழுவதும் எதை சுவிசேஷமா சொல்லுவாரு அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா, அவர் தன்னோட லைஃப்ல அவர் இழந்த அந்த IAS ஆபீசர் உத்தியோகத்தை பெருசா பேசிட்டு இருப்பாரு. கடவுளுக்காக நான் IAS ஆபீசர் பணியை விட்டுட்டேன், கடவுளுக்காக என்னுடைய சந்தோஷத்தை விட்டு இழந்துட்டேன், கர்த்தருக்காக இந்த உலகத்தின் வேலை வேணான்னு உதறி தள்ளிட்டேன், அவருக்காக இந்த பணியை நான் தேர்ந்தெடுத்தேன். இது ஏதோ சாதாரண பணி மாதிரி. எந்த பணி ரொம்ப சாதாரணமான பணி? இந்த சுவிசேஷம் சொல்றது இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்டான ஒர்க்கு, இதோட பெஸ்டான ஒர்க்கை நான் என்ன பண்ணிட்டேன், இழந்துட்டேன்னு சொல்லி அதை ரொம்ப பெஸ்டா பேசி இதை ரொம்ப ஒஸ்டா பேசி நிற்பாங்க. சுவிசேஷம்ன்றது நீங்க எதை இழந்தீங்க, எதை கொடுத்தீங்க, எதை விட்டீங்க என்பதை பற்றியது கிடையாது. சுவிசேஷம் சுவிசேஷம் என்பது என்ன? விண்ணுலகை விட்டு மண்ணுலகத்துக்கு வந்த கிறிஸ்துவை போதிப்பதுதான் சுவிசேஷம். தேவகுமாரன் என்றும் பாராமல் தம்மை தாமே அடிமையாக்கி, அடிமையின் சாயலாக்கி, வெறுமையாக்கி, நமக்காக மனு அவதாரம் எடுத்து நம்மை மீட்கும் பொருளாக கிறிஸ்து உலகத்துக்கு வந்தவா அவரை பற்றி போதிப்பதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம்ன்றது நான் எதை விட்டேன்றது சுவிசேஷம் கிடையாது, கிறிஸ்து எனக்காக எதை விட்டார் என்பதுதான். ஆமென். அதான் சுவிசேஷம். கிறிஸ்து உங்களுக்காக விண்ணுலக விட்டாருங்க. சில சொல்றாங்க, உங்களுக்காக நான் கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறேன், சபைக்காக நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன்.
அது சொல்றாரு, பாஸ்டர் நவீன் என்னைக்காச்சும் உங்களுக்கா கண்ணீர் விட்டு இருக்கிறாரா? பாஸ்டர் நவீன் கண்ணீர் விட்டா யாருக்காச்சும் மீட்பு வரேன்னா சொல்லுங்க, அட்லீஸ்ட் ஒரு கிளிசரின் வாங்கியாச்சு கண்ணில் போட்டு கண்ணீர் வரவழைக்க நான் ரெடி. பட் ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கோங்க, என் கண்ணீரினாலே உங்களுக்கு எந்த மீட்பும் எந்த விமோச்சனமும் ஏற்பட போவது. ஆகவேதான் நான் என் கண்ணீரை ஹைலைட் பண்றது கிடையாது. ஏன்னா நான் விடுற கண்ணீரை விட கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். சோ சிலுவையில சிந்தின ரத்தம் தான் வேல்யூவை தவிர ஆஃப்டர் ஆல் பாஸ்டர் விடுற கண்ணீர் ரொம்ப வேல்யூ கிடையவே கிடையாது. சில பிரசங்கர்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னா பிரசங்கம் பண்ணும்போது அழுதுறாங்க. இவங்க அழுகலையே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ அன்பான போதகர் நமக்காக கண்ணீரோடு பிரச்சாரம் பண்றாரு, நமக்காக கண்ணீரோட ஜபம் பண்றாரு. சொல்லுவாங்க அல்லவா, பாஸ்டர் நவீன் உங்களுக்காக விசாரிக்க கூட மாட்டாரு, பாஸ்டர் நவீன் உங்களுக்காக கண்ணீர் விட மாட்டாரு. பாஸ்டர் நவீன் எதை விடுறாரு, பாஸ்டர் நவீன் என்ன செய்யறாரு என்பது கிடையாது. காஸ்பல் சுவிசேஷம் வந்து பாஸ்டர் நவீனை பற்றியது கிடையாது. சுவிசேஷம் என்பது கிறிஸ்து உங்களுக்காக எதை விட்டார், அவர் உங்களுக்காக தம் ஜீவனை இழந்தார், அவர் உங்களுக்காக தம் சொந்த குமார் என்றும் பாராமல் அவரையே நமக்காக அடிமையின் ரூபமாக்கி ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக தன்னை அர்ப்பணித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், தன்னையே இழந்தார். அதை பற்றி கேட்பதுதான் சுவிசேஷம். ஏமே ஆகவேதான் பாருங்க, நான் வாழ்க்கையில் எதை விட்டேன் எதை கொண்டு வந்தேன்றதான் இங்க நான் பெருசா பேசுறது கிடையாது. ஏன்னா மேடை என்னை பற்றி பேசுவதற்கல்ல, நீங்க என்னை பற்றி கேட்கவும் இங்க வரவில்லை. அதை பற்றி பேசுன டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட், கரண்ட் பில் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் இங்க எதை பற்றி பேச வந்திருக்கிறேன், என்னை பற்றி அல்ல, உங்களுக்காக நான் என்ன பண்றேன்றதை பற்றி அல்ல, கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார், கிறிஸ்து நமக்காக விண்ணுலகை விட்டு வந்திருக்கிறார். ஆகவே தான் பாருங்க, நான் என்னுடைய நாட்கள் நான் கவனிச்சிருக்கிறேன், டாக்டர் வேலையே கடவுளுக்காக விட்டுட்டு வந்துட்டாரு. அவ்வளவு பெரிய பரிசுத்தவான். டாக்டர் வேலையை வேணான்னு தூக்கி போட்டு, இன்ஜினியர் வேலையை வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டாரு. ரோல்ஸ் ராய் காரெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவர் பரிதாம இன்னைக்கு ரோட்ல நடந்த சுவிசேஷத்தை சொல்றாரு. சோ நாம ஏதோ இழந்ததுதான் நீங்க ஹைலைட் ஆக்குறாங்க. நாம இழந்தது ஒண்ணுமே கிடையாதுங்க. நாம எதை ஒண்ணு இழந்திருக்கலாம், பட் நம்முடைய இழப்பையும் கிறிஸ்துவனுடைய சிலுவையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நாம இழந்ததெல்லாம் அவருக்கு முன்னால கால் தூசி கூட வராது. ஏன்னா நமக்காக தேவன் தன் சொந்த குமாரனை இழந்திருக்கிறார், நமக்காக தேவன் தன் ஜீவனை இழந்திருக்கிறார், நமக்காக தேவன் தம்முடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், நமக்காக தேவன் அவமானப்படுத்தப்பட்டார், நமக்காக தேவன் தன்னை நிந்திக்க ஒப்பு கொடுத்தார், அடிக்க ஒப்பு கொடுத்தார், சாகுமடிக்கு ஒப்பு கொடுத்தார். சோ ஆகவே தான் பாருங்க, சுவிசேஷன்றது சில சொல்றதெல்லாம் சுவிசேஷம் கிடையாது. பட் பவுல் சொல்றாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவலுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற எனக்கு நமக்கோ தேவ பலனா இருக்குது. சோ 17 படிக்கிறேன், ஞானஸ்தானத்தை கொடுக்கப்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே, எல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே சொல்றேன். பிரசங்கிக்க தான் அனுப்பினார். என் ஒர்க் என்ன, வீடு வீடா போய் எல்லாரும் விசாரிக்கிறது என் ஒர்க்கு கிடையாது. என் ஒர்க் என்ன, உங்களுக்காக நான் எவ்ரி இயர் ஒவ்வொரு ஆண்டு 40 நாள் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நிறைய கோயில்ல அது பண்றாங்க, அந்த மாதிரி பண்றாங்க. நம்முடைய பாஸ்டர் நம்ம சபையை நம்ம நல்லதுக்காக, நம்ம நல்லா இருக்குன்றதுக்காக நம்முடைய பாஸ்டர் நமக்காக என்ன பண்றாரு, ஒவ்வொரு ஆண்டும் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொல்லி தங்களை மேன்மையாக்கி பேசுறாங்க. பட் பவுல் சொல்றாரு, அது என் வேலை கிடையாது. நான் உங்களுக்காக என்ன கொடுக்கிறேன், உங்களுக்காக நான் என்ன டெடிகேட் பண்றேன், உங்களுக்காக நான் எதை விட்டுட்டு வந்தேன் என்று சொல்லுவது காஸ்பல் கிடையாது. காஸ்பல் என்ன, சுவிசேஷம் என்ன, சிலுவை பற்றியது. எல்லாம் சிலுவை பற்றியது, எல்லாம் சிலுவை பற்றியது. சிலுவை அவர் சொல்றாரு, அது வேஸ்டா போயிடக்கூடாது, சிலுவையில் சிந்தின ரத்தம் வீணாயிடக்கூடாது, நமக்காகப்பட்ட பாடுகள் வீணாடக்கூடாது. நாம படுற பாடெல்லாம் இங்க இம்பார்ட்டன்ஸ் இல்லை. கிறிஸ்து நமக்காக பாடுபடுத்தப்பட்டார். சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் எல்லாம் பிரசங்கிக்கவே ஏன் அனுப்பினார். ஆகதான் பிரசங்கத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கறது.
இங்க வரவங்க கூட